வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டைக்கோஸ் பொரியலுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் பாதி தான் வச்சுருக்கிறேன். ஆனால் நான் ஒரு முட்டைக்கோசையும் பொரியல் தான் பண்ணேன். கொஞ்சம் மட்டும் எடுத்து சாம்பார் வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. ரொம்ப ஈஸி. குக்கரில் கொஞ்சம் நேரத்துலையே பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் போதுங்க இந்த பொரியல் செய்யறதுக்கு. அந்த காயை அரிஞ்சு வைக்கிற டைம் தான். மறுபடியும் பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ பச்சை மிளகா சேர்த்திட்டோம். பூண்டு கொஞ்சமாக சேர்த்திருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கிறேன் நிறையா. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை மிளகா ஒரு 2, 3 அந்தளவுக்கு சேர்த்தலாங்க. காரம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்திருக்கிறேன். எப்போவுமே முட்டைக்கோஸ் பொரியல்னால் கடலைப்பருப்பு சேர்த்துவோங்க. அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போது அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா உங்களுக்கு கடுக்கு முடுக்குன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஊற வச்ச கடலைப்பருப்பாக இருந்தாலுமே நல்லா வாயில் தட்டுப்படும், நல்லா இருக்குங்க. பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்குறோம் முட்டைக்கோஸ், அதை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி போதுங்க. டக்குன்னு வெந்து வந்துடும். ரொம்ப வெந்துட்டால் அது வந்து உங்களுக்கு வதக்கலாம் மாறிடும், பொரியலாக இருக்காது. அதனால் 3/4 டம்ளர் சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்திக்கிட்ட தேவையான அளவுக்கு. இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு தண்ணி சேர்த்திக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இது ஃபஸ்ட்டே சேர்த்திருக்கணும், கோஸ் போடுறதுக்கு முன்னாடியே. நான் வந்து மறுபடியும் சேர்த்துனேன் பாருங்கள். இப்போ பெருங்காயத்தூள் போட்டு கிளறி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்திக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த முட்டைக்கோஸ் பொரியல். உங்களுக்கு என்னோட இந்த சுவை 6 சேனல், அப்புறம் இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம், இந்த சேனல்லாம் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் எல்லாம் கோலங்கள் அழகாக வருங்க. அந்த 2 சேனலுமே கோலம் சேனல். பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றிட்டோம். இனி மூடி வச்சிடலாம். டக்குன்னு விசில் வந்துடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடும். அதனால தான் குக்கரில் செய்கிறது. அவசரமாக செய்யறதுக்கு இது நல்ல முறைங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றலாம். ஒரு 1/4 டம்ளர் கம்மியாக ஊற்றிக்கலாம். நல்லா உங்களுக்கு மென்று சாப்பிட்ற மாதிரி வேணுன்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்குங்க. ரொம்பவும் வெந்திருக்காது, அதே சமயம் வேகாமல் இருக்காது. கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். எங்கள் வீட்டுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்திக்கிட்டோம். நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க. அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் இந்த சுவை 6 சேனலில் நிறைய இருக்குது, பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் நிறைய இருக்குதுங்க. பழைய வீடியோவும் பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. சும்மா லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சுக்கலாம். அருமையாக இருந்ததுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.